அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்கள் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய முன்னோர்கள் யாரா இருந்தாலும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ அவங்கள நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிறிஸ்டல் நம்பர் 1, கிறிஸ்டல் நம்பர் 2 அண்ட் கிறிஸ்டல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டலாவது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்க இந்த மெசேஜை பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ கிறிஸ்டல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, உங்க முன்னோர்கள் வந்து லைக் இதுல உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், உங்களுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆண் நபர், சரிங்களா, ஒரு 40-50 வயதுல இருக்கக்கூடிய அந்த ஆண் நபருடைய ஒரு எனர்ஜி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நல்லது கெட்டது எல்லாமே கத்து கொடுத்த ஒரு நபரா தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பிரசன்ட் டைம்ல அவங்க இல்லை, பட் அவங்களுடைய ஒரு அறிவு, அவங்களுடைய ஒரு கத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்க கூட இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க, பொறுமையா ஒரு விஷயத்த கையாளுறீங்கன்னா நிச்சயமா அவங்களாலதான், அவங்களுடைய அறிவுரைகள், அவங்க உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அந்த விதத்தினாலதான். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பண ரீதியான மல்டிபிள் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வரும். 2-3 இடத்துல இருந்து வருமானங்கள் வரும். 2-3 விதத்துல உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கான சூழ்நிலை மாறும். உங்களை சுத்தி இருக்கிற சுற்றத்தாரும் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறுவாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது கிடைக்கும் போது நிச்சயமா உங்களுடைய வருமானங்கள் 2-3 வழியில இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். உங்களால வந்து கஷ்ட நஷ்டங்கள், நிறை குறைகள், பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இவங்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க பண ரீதியா யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது. பண ரீதியா எல்லா கடன்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சமாளிக்கணும். அண்ட் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உருவாகணும் அப்படின்றது அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங். அண்ட் எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில வரக்கூடிய நன்மை தீமை 2 விஷயத்திலுமே நீங்க வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். எது நல்லது கெட்டதுன்னு நீங்க பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்த்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்குள்ள அவங்க புகுத்திட்டு போயிருக்கிறதுனால ஸோ உங்களுடைய லைஃப் வந்து ஒரு சீரா போகிறதுக்கும் அவங்களுடைய எனர்ஜி, சப்போர்ட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் ஏற்படும். உங்களுடைய பெயின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் எல்லாத்துக்கும் ஒரு அவுட்கம் கிடைக்க போகுது. உங்களுடைய சூழ்நிலை, காலம் எல்லாமே வந்து சீக்கிரமே மாறும். ஸோ நீங்க அது மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சுற்றத்தார்களும் உங்களுக்கு நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய அந்த ஆண் நபருடைய ஒரு ஆன்மாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க பொறுமையா மட்டும் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றதுதான் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்க முன்னோர்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, உங்களுக்கு உங்க முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, முதல்ல நிறைய காமா இருங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்க வந்து அமைதியா இருங்க, அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக்குங்க. மனதளவுலயும் மைண்ட் ரீதியாவும் நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு அமைதி நிலையிலே இல்லை, ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மன அமைதின்றது ரொம்ப வந்து கம்மியா இருக்கு உங்ககிட்ட. இது என்னன்னா ஒரு எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல இது வந்து உங்களுக்குள்ள ஒரு விரக்தியை கொடுக்குது, ஏதோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு உணர்வு ரீதியா உங்களால எந்த முடிவுகளும் எடுக்க முடியல. யாரை நம்புறது, நம்ப வேண்டாம், எதை செய்யலாம், செய்ய வேண்டாம், எதை சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு உணர்வு ரீதியா உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ அதனால நீங்க மனதளவுல அந்த ஒரு ஒரு அமைதி இல்லாதது காரணமா உங்களுக்கு உணர்வு ரீதியாகவும் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு சில இழப்புகள், வலிகள் அது இன்னமும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஒரு 30+, 20+ அதுக்குள்ள இருக்கிற ஒரு இளம் வயது ஒரு ஆண். ஸோ அந்த நபருடைய எனர்ஜி வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அவங்க வந்து நீங்க நிறைய இப்போ ஃபினான்ஷியல் ரீதியா நிறைய போராடிட்டு இருக்கீங்க, பண ரீதியான போராட்டங்கள் நிறைய இருக்கு. ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நிறைய விதமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் போதும் அதை தகர்க்கிற மாதிரி நீங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த போராட்டத்துல கண்டிப்பா அந்த ஒரு இளம் வயது ஆன்மாவனுடைய எனர்ஜி உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. அண்ட் உங்களோட போராட்டத்துல உண்மைத்தன்மை என்ன, வெளித்தன்மை என்ன, மறைப்பொருள் தன்மை என்ன, இது எல்லாத்தையும் அந்த ஒரு எனர்ஜியானது உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணாலே போதும், நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டங்கள், வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் உங்களால முறியடிக்க முடியும். ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனும் உங்களால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மன அமைதி ரொம்ப தேவை. நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, மன அமைதியை வந்து பெறுங்க. இல்ல உங்களுக்கு எதை பண்ணா மனசு அமைதியாகுமோ அதை பண்ணுங்க. இல்ல அந்த ஒரு ஆன்மாவை கூட நீங்க நினைச்சு அந்த ஒரு நபர் அவங்கள வந்து அவங்க உங்க தம்பியா இருக்கலாம், இல்ல உங்க சாரி டு சே, ஆனா உங்களுடைய தம்பியா இருக்கலாம், உங்களுடைய மகனா இருக்கலாம். ஸோ எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுடைய குறைவான ஒரு ஆண் நபர். ஸோ அந்த ஒரு ஆன்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும். ஸோ அவங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இதுதான். அவங்களோட எனர்ஜில நீங்க அமைதியா, மன அமைதியோட, பொறுமையோட, நிதானத்தோட செயல்படும் போது உங்களோட மனது அமைதி ஆயிட்டாலே போதும், உணர்வு ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் உங்களால முறியடிச்சிட முடியும். யாரும் உங்களை வந்து உணர்வு ரீதியா காயப்படுத்தவும் முடியாது. ஸோ இதுதான் அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. அண்ட் அந்த எனர்ஜி உங்களுக்கு எப்பவுமே கூட உறுதுணையாவும் இருக்கும். உங்களை இன்னும் மீண்டும் வந்து நீங்க துவண்டு போனாலும் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை மீண்டு கொண்டு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. பைல் நம்பர் 2, உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க அண்ட் வந்து லைக் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 3, இந்த பைல யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துலாம். ஸோ கிறிஸ்டல் நம்பர் 3, இதுல வந்து உங்களுக்கு
உங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண் நபருடைய எனர்ஜியும் இருக்கு, ஒரு பெண் நபருடைய எனர்ஜியும் இருக்கு. சரிங்களா? ஸோ 2 பேருமே வந்து ஒரு 30ல இருந்து 50க்குள்ள இருக்கிற பர்சனா இருப்பாங்க. உங்களுடைய அம்மா, இல்ல உங்களுடைய அப்பா, அக்கா, அண்ணன், தம்பி, இல்ல சித்தப்பா, அந்த மாதிரியான கேட்டகரியில அத்தை, மாமா அந்த மாதிரியான கேட்டகரியில இருப்பாங்க. ஆண் நபரும் இருக்கு, பெண் நபரும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவா இருங்க அப்படின்றாங்க. நீங்க உங்களோட முடிவு சம்பந்தப்பட்டு யாருக்கிட்ட பேசினாலும் தெளிவா பேசணும். கிளியரான கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க அதுக்கான கம்யூனிகேஷன் கொடுத்துட்டீங்க, முடிவு எடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான முழு ஹார்ட் ஒர்க்கும் வந்து போடணும். நீங்க எப்போ அதுக்கான முழு ஹார்ட் ஒர்க்கும் போடுறீங்களோ அப்பதான் அதுல வந்து நீங்க சக்சஸ் ஆக முடியும். பட் நீங்க ஹார்ட் ஒர்க்கே போடாம ஒரு கிளியரான கம்யூனிகேஷனே யார்கிட்டயும் கொடுக்காம நீங்க உங்களுடைய கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும், சக்சஸ் பண்ணணும், ஏன் சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி நீங்க உடஞ்சு உட்காந்தீங்கன்னா அது வந்து ஒண்ணுமே யூஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க முடிவுகள்ல தெளிவா இருக்கணும், அந்த முடிவுகள்ல கான்பிடென்ட்டா இருக்கணும். தென் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் உங்களால முடிஞ்ச உடல் உழைப்ப, எஃபர்ட்டை, ஸ்கில்ஸை நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஸோ இது கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு நிச்சயமா அந்த விஷயங்கள் முழுமையடையும், நீங்க சக்சஸ் ஆவீங்க. நிச்சயமா அதே மாதிரி உங்களுடைய பினான்சியல்ல வந்து அது கொஞ்சம் பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். சேவிங்ஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க இப்பத்துல இருந்து சின்னதா நீங்க சேவிங் பண்ண ஆரம்பிச்சா அந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நல்ல விதமா இருக்கும். ஸோ அதனால சேவிங்ஸையும் உங்களை வந்து முன்னெடுக்க சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜி உங்க வந்து எப்பயுமே உங்க கூட இருப்பாங்க, எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. யாரும் நம்ம கூட சப்போர்ட்க்கு இல்லையே, யாரும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற எந்த ஒரு மனக்கவலையும் பயமும் வேண்டாம். நீங்க தெளிவா இருந்து தெளிவான முடிவுகள் எடுத்து அதுல நீங்க 100% உடல் உழைப்போ இல்ல அந்த ஸ்கில்ஸோ எஃபர்ட்டோ எது போட்டாலுமே உங்களுக்கு அதனுடைய சக்சஸ் வந்து கிடைக்கும். இவங்களுடைய எனர்ஜியும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேவிங்ஸும் வந்து அதிகப்படுத்த பாருங்க அப்படின்றதுதான் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜஸ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னோர்களுடைய மெசேஜஸ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம் இந்த அமாவாசைக்கு. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு அவுட்கம்ஸை எடுங்க. அண்ட் இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை மற்றவங்களுக்கும் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். Until then, this is Sarah from Sarah Tarot. நன்றி.